நம்ம அளவு ப்ளவுஸ் வந்து ரெடி மெஷர்மெண்ட்ஸ் வந்து எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இதை யூஸ் பண்ணி நம்ம இதை பயன்படுத்தி எப்படி கட்டிங் போடலாங்கிறத பார்க்கலாம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு பேக் லென்த் பின்பக்க உயரம் வந்து 15.25 வச்சுருக்கோம். இது கூட நம்ம கீழே மடிச்சடிக்கிறதுக்கு 2 இன்ச்சும் மேலே ஷோல்டருக்கு 1/2 இன்ச்சும் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போது 2.5 இன்ச்சு நமக்கு தேவை. பின்பக்க உயரத்தில் நமக்கு 2.5 இன்ச்சு தேவை. இதை பயன்படுத்தி எப்படி கட்டிங் போடலாம், எப்படி அளவுகள் சேர்க்கணுங்கிறத பார்க்கலாம். நான் ப்ளவுஸை இது வெளிப்பக்கம், இது உள்பக்கம் மடித்து போட்டிருக்கேன். கரெக்டாக இதுலேயும் சைடில் வர மாதிரி தான் போட்டிருக்கேன். கீழே ஈவனாக இருக்காதுங்கிறக்காக அங்கே ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கிறோம். அதிலிருந்து கீழே மடித்து தைக்கிறதுக்காக 2 இன்ச்சில் மார்க் பண்ணி ஒரு லைன் போட்டுக்கோங்க. நமக்கு தேவையான உயரம் 15.25, ரெடி அளவு வந்து 15.25. நம்ம அதை இங்கே மார்க் பண்ணிக்கலாம். அதில் நேராக ஒரு கோடு போட்டுக்கோங்க. இதில் நேராக ஒரு கோடு போட்டுக்கிறோம். மேலே தையலுக்கு ஷோல்டர் ஜாயினிங்காக 1/2 இன்ச்சில் தையலுக்கு விட்டுட்டு கோடு போட்டுக்கோங்க. நெக் வித் வந்து 3 இன்ச்சு, வித்து 3 இன்ச்சு இருக்குது. கழுத்தோடைய அகலம் இது ரெடி மெஷர்மெண்ட்ஸ். நம்ம இதிலிருந்து ஷோல்டர் வித்து 2.5 இன்ச் இருக்குது. இதெல்லாம் அடையாளப்படுத்திட்டோம் பார்த்தீங்களா? இது வந்து நம்ம ப்ளவுஸ் தைச்சதுக்கப்புறம் இருக்க வேண்டிய அளவுகள். இதுக்கு முன்னாடி நான் வந்து கழுத்து கிராஸ் பீஸ் வச்சு ஸ்டிச் பண்ணுறதுக்காக ஒரு 1/4 இன்ச்சில், 1/4 இன்ச்னா இவ்வளோ, 1/4 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். அப்போது நமக்கு இங்கே 2.25 கிடைக்கும். அதே 2.25 கீழேயும் மார்க் பண்ணிக்கோங்க. கழுத்துக்கு நேராக ஒரு கோடு போட்டுட்டோம். இந்த இடத்துல எனக்கு இந்த அளவு ப்ளவுஸ் கொடுத்தவங்க 8 இன்ச்சு போதும்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நான் மேலே 1 இன்ச்சு மேலே தள்ளி மார்க் பண்ணிக்கிறேன். இங்கே ஷோல்டருக்கு நம்ம 2.5 இன்ச்சில் மார்க் பண்ணிட்டோம். அதிலிருந்து நம்ம தையலுக்காக ஒரு 1/2 இன்ச்சு இங்கே கை வச்சு நம்ம ஜாயின் பண்ணுவோம் இல்லைங்களா? அதனால் ஒரு தையலுக்கு 1/2 இன்ச்சு சேர்த்திக்கிறோம். அப்போ நமக்கு மொத்தமாக இங்கே 6 இன்ச்சு கிடைக்குது. அதே 6 இன்ச்சை அடையாளப்படுத்திட்டு நேராக ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கிறோம். இதில் நமக்கு கிடச்சிருக்கிற ஆம் ஹோல் லென்த்து எனக்கு இங்கே 6.5 கிடச்சிருக்கு. நீங்கள் மேலே இருந்தே மார்க் பண்ணிக்கலாம். மேலே இருந்து இங்கே 6.5 மார்க் பண்ணியிருக்கோம். அதில் பாதி 3.25. நமக்கு செஸ்ட் ரவுண்டு வந்து 11.5 இன்ச்சு கிடச்சிருக்கு. நம்ம எப்படி அளவு எடுத்தோம்? 11, இங்கேருந்து 11.5 இன்ச்சில் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கேப்பில் நான் இங்கே 1.5 இன்ச்சு கொடுக்குறேன் ஷேப் போடுறதுக்காக. இந்த மார்க்கிங்லேருந்து நம்ம கர்வ் ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ இந்த ரவுண்டு ஆம் ஹோல் ரவுண்டு நமக்கு 10.25 இன்ச் இருக்கா நம்ம செக் பண்ணிக்கலாம். ஷோல்டர்லேருந்து அதே மாதிரி நம்ம அளவு ப்ளவுஸில் எப்படி அளவு எடுத்தோமோ அதே மாதிரி வச்சு கொண்டு வாங்க. எனக்கு இங்கே 10.5 இன்ச்சு கிடச்சிருக்கு. 1/4 இன்ச்சு வித்தியாசத்தில் பிரச்சனை கிடையாது. வேணால் கொஞ்சம் மேலே எப்படி மாதிரி ட்ரா பண்ணிக்கலாம். ஓகேவா? நமக்கு இன்னைக்கு கீழே வேஸ்ட் ரவுண்டு 9.5 இன்ச்சு அளவு எடுத்து வச்சுருக்கோம். அந்த 9.5 இங்கே அடையாளப்படுத்திக்கிறோம். இது கூட நீங்கள் பின்னாடி டாட் பிடிக்கிறதுக்குன்னா 1 இன்ச்சு சேர்த்து மார்க் பண்ணிக்கோங்க. அதாவது மார்பு சுற்றளவையும் இடுப்பு சுற்றளவையும் நம்ம சேர்த்து ஒரு கோடு போட்டுக்கிறோம். இதுக்கப்புறம் தையலுக்கு நீங்கள் எவ்வளோ உள்ள துணி தேவைன்னு நினைக்கிறீங்களோ அவ்வளோ உள்ள விட்டுக்கோங்க. இப்போ கழுத்துக்கு நீங்கள் என்ன ஷேப் கொடுக்குறீங்களோ அதை கொடுத்து ட்ரா பண்ணிக்கோங்க. ஸ்கொயர்னா இப்படியே நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரவுண்டுனா கட் பண்ணி எடுத்துக்கலாம். பேக் கட்டிங் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு தடவை சொல்லிடுறேன். நம்ம ரெடி அளவு பேக் லென்த் வந்து 15.25. நம்ம அது இங்கே மார்க் பண்ணியிருக்கோம். கீழே மடிச்சு தைக்கிறதுக்காக 2 இன்ச் விட்டுருக்கோம். மேலே ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கு 1/2 இன்ச் விட்டுருக்கோம். ஷோல்டர் லைன் இருந்து நம்மளோட ஆம் ஹோல் லென்த்தை மார்க் பண்ணியிருக்கோம்.
இங்கேருந்து நம்ம செஸ்ட் லைன் மார்க் பண்ணியிருக்கோம், இங்கேருந்து வேஸ்ட் லைன் மார்க் பண்ணியிருக்கோம். கழுத்துக்கு நம்மளுக்கு கிடைச்ச அளவில் ஒரு 1/4 இன்ச் வந்து உள்ளத்தள்ளி மார்க் பண்ணி கழுத்து ஷேப் எடுத்திருக்கோம். ரெடி ஷோல்டர்லேருந்து 1/2 இன்ச் வந்து தையலுக்கு நம்ம கை ஜாயின் பண்ணுறதுக்காக விட்டுட்டு அதில் நேராக லைன் போட்டிருக்கோம். பேக் கட்டிங் இவ்வளோ தான். இனி நம்ம இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இனி நம்ம அடுத்தது என்ன கட் பண்ண போகிறோம்னா, இந்த லாஸ்ட்டில் நம்ம பேக்கு கட் பண்ணோம். அதுக்கப்புறம் நம்ம ஸ்லீவுக்கு இந்த லாஸ்ட்டில் கட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பேக்கு கட் பண்ணிக்கோங்க. அது முடிச்சுட்டு நம்ம ஸ்லீவுக்கு கட் பண்ணுறோம். பின்பக்கம் வெட்டுறதுக்கு நம்ம 2ஆக மடித்து போட்டிருந்தோம். இப்போ கை வெட்டுறதுக்கு நம்ம 4ஆக மடித்து போட்டுக்கிறோம். ஆல்ரெடி 2ஆக மடிச்சிருக்கு. இப்போது இந்த இடத்துலேருந்து இன்னொரு மடக்கு இதில் நமக்கு 1 2 இந்த பீஸ் மடக்கி இருக்குது. அப்போ 4 பீஸ் கிடச்சிருக்கு. இப்போ 2 கைக்கு நமக்கு இது கீழே ஒரு கோடு போட்டுக்கோங்க. இங்கே நம்ம மடித்து தைக்கிறதுக்காக 1.5 இன்ச்சில் மார்க் பண்ணிக்கோங்க. அதில் நேராக ஒரு கோடு போட்டுக்கோங்க. இதிலிருந்து நம்மளோட கை உயரம் ஸ்லீவ் லென்த் வந்து 11 இன்ச்சும் சைட் லென்த்து 8 இன்ச். கையோட முழு உயரம் 11 இன்ச்சும் இதில் நேராக ஒரு கோடு போட்டுக்கோங்க. இந்த சைட் லென்த் மார்க் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய கையோட சுற்றளவு ஸ்லீவ் ஓப்பன் வந்து எனக்கு 6.25 வந்திருக்கு. நான் அதை மார்க் பண்ணுறேன். இதிலிருந்து நமக்கு சைடு லென்த்து 8 இன்ச்சு அதை நம்ம மார்க் பண்ணுறோம். கீழே 8 இன்ச்சுக்கு இந்த 8 இன்ச்சில் நம்மளோட ஆம் ரவுண்ட் எடுத்தோம் பார்த்தீங்களா, ஆம் ரவுண்டு 9 இன்ச் அதை இங்கே மார்க் பண்ண போகிறோம். இப்போ இங்கேருந்து இங்கே வச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு 9.5 இன்ச்சு கிடைக்கிது. நமக்கு கையோட சுற்றளவு எவ்வளோ கிடைச்சிது, நமக்கு ஆம் ஹோல் ரவுண்டு வந்து 10.25 இன்ச்சு கிடச்சிருக்கு. இதுலேருந்து ஒரு 1/4 இன்ச்சு மைனஸ் பண்ணி 10 இன்ச்சு தான் வர மாதிரி இருக்கணும். நம்ம இங்கேருந்து இங்கே அளக்கும்போது இந்த 10 இன்ச்சு இங்கே கிடைக்கணும். இங்கே எனக்கு வந்து 9.5 இன்ச்சு தான் கிடைக்கிது. அப்போது இந்த சைட் லென்த்தை நம்ம இன்னும் கொஞ்சம் கீழே தள்ளணும். நமக்கு எந்த இடத்துல 10 இன்ச்சு வருதோ பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த இடத்துல மார்க் பண்ணால் தான் 10 இன்ச்சு கரெக்டாக கிடைக்கிது. அப்போ நான் கீழே மார்க் பண்ணுறேன். இந்த இடத்துக்கு சைட் லென்த் எவ்வளோ வருதுன்னா 7.5 இன்ச்சு வந்திருக்கு. ஓகேங்களா. நம்ம அளவு ப்ளஸ் இந்த இடத்து அளவுகள்னாலும் நம்ம இதை அளவு சரி பார்த்துட்டு கட் பண்ணிக்கணும். நமக்கு தேவையான இந்த கை ரவுண்ட் இங்கே நமக்கு கிடைக்கணும். அதுக்காக தான் நம்ம இந்த கரெக்ஷன் பண்ணுறோம். இப்போ எனக்கு இங்கே 10 இன்ச்சு கிடச்சிருக்கு. இந்த 10ல் பாதி 5 இன்ச்சு, அதில் பாதி 2.5. அதே மாதிரி இங்கேயும் மார்க் பண்ணிக்கிறோம். இப்போ இந்த அளவுலேருந்து 1 இன்ச்சும் இந்த அளவுலேருந்து 3/4 இன்ச்சு மேலே தள்ளி மார்க் பண்ணிக்கணும். இந்த அளவுலேருந்து 1/2 இன்ச்சு, இதுக்கு நடுவில் ஒரு 1/4 இன்ச்சு. இப்போது நம்ம ஷேப் இதில் அழகாக போட்டு எடுத்துக்கலாம். இந்த லைனையும் 2ஐயும் சேர்த்து ஒரு கோடு போட்டுக்கலாம். இதுக்கப்புறம் உள்ள நம்ம எவ்வளோ துணி கொடுக்குறோமோ அவ்வளோக்கு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம மேலே ஜாயின் பண்ணுறதுக்காக எவ்வளோ இன்ச்சில் தைப்பீங்களோ அவ்வளோ இன்ச்சு கொடுத்துக்கோங்க. 1/2 இன்ச்சோ 1/4 இன்ச்சோ அவ்வளோ உள்ள கொடுத்து இனி இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் மறுபடியும் சொல்கிறேன். இப்போ கீழே மடிச்சு தைக்கிறதுக்காக 1/2 இன்ச்சும் மேலே தைக்கிறதுக்காக 1/2 இன்ச்சும் தையலுக்கு விட்டுட்டோம். இதுக்குள்ளே இருக்கிறத நம்ம எடுத்த அளவுகள் வந்து எனக்கு கையோட உயரம் 11 இன்ச் வந்திருக்கு, சைட்லேருந்து 8 இன்ச் வந்திருக்கு. இப்போ கையோட உயரம் நான் 11 மார்க் பண்ணிட்டேன். ஆனால் சைட்லேருந்து வந்து 8 இன்ச் வைக்கும்போது எனக்கு இந்த ரவுண்டுக்கான ஸ்பேஸ் கிடைக்கல. அந்த அளவுக்கு எனக்கு 10ல் 9ல் தான் கிடைக்குது. ஆனால் எனக்கு இங்கே 10.25 கிடைக்கணும். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நான் கொஞ்சம் கீழே தள்ளி மார்க் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல வந்து நம்ம இந்த ஆம் ரவுண்டு மார்க் பண்ணியிருக்கோம். 9 இன்ச்சுக்கு இந்த இடத்துல மார்க் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் தையலுக்காக கொடுத்த அளவில் இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். உள்ள எவ்வளோ துணி தேவையோ அவ்வளோ கொடுத்து நம்ம இப்போ இதை கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இனி முன்பக்கம் வந்து தனியாக இப்படி எடுத்துட்டு இப்போ 2ஆக பிரிச்சிட்டோம். இந்த சைடுக்கு பார்த்தீங்கன்னா இப்படி கிடச்சிருக்கு. ஆப்போசிட் ரெண்டும் எதிர் இதில் இருக்கணும். கையிலேருந்து மேலே 1/2 இன்ச்சும் இங்கே 1/4 இன்ச்சும் இந்த ஒரு பாயிண்ட் இதில் இப்படி ட்ரா பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலே தையலுக்காக விட்டுட்டு அந்த கோடில் தான் நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம்.
இப்போ இதை நீங்கள் ஒரு கட் மார்க் போட்டு வச்சுக்கோங்க. இது ஃப்ரண்ட்டுன்னு தெரியறதுக்காக நான் இந்த 2 பக்கமும் எஃப்னு எழுதிக்கிறேன். இப்போ கையோட கட்டிங் முடிஞ்சுது. நம்ம அடுத்தது ஃப்ரண்ட் எந்த பக்கம் வெட்டலாம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த லாஸ்ட்டில் பேக் பீஸ் கட் பண்ணோம், இந்த லாஸ்ட்டில் ஃப்ரண்ட் பீஸ் கட் பண்ணோம். இப்போ இதுக்கு நடுவில் இருக்கிற துணியில் நம்ம ஃப்ரண்ட்டை கட் பண்ணிக்கலாம். இதுக்கு நேராக ஒரு கோடு போட்டுக்கிறோம், சைட்லேயும் ஒரு கோடு போட்டுக்கணும். இப்போ நம்ம எடுத்த அளவுகளில் எப்படி கட் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நமக்கு ஃபுல் பஸ்ட்டு லென்த்து மார்க் பண்ணிக்கிறோம். இங்கே அதுக்கு முன்னாடி ஷோல்டருக்காக ஒரு 1/2 இன்ச்சில் ஒரு லைன் போட்டுக்கிறோம். ரெடி அளவு வந்து நமக்கு ஃபுல் பஸ்ட் லென்த்து 14.5 இன்ச்சு, பஸ்ட் பாயிண்ட் வந்து 11 இன்ச்சு. 11 ஃபஸ்ட்டு பஸ்ட் பாயிண்ட் அளவு இந்த ஷோல்டர்லேருந்து 11 மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழே ஃபுல் பஸ்ட் லென்த்து 14.5, அதை நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இந்த 14.5ல் ஒரு கோடு போட்டுக்கலாம். கோடு போட்டோம். அதுக்கு கீழே தையலுக்காக ஒரு 1/2 இன்ச்லேயும் ஒரு கோடு, ஷோல்டருக்காக ஒரு 1/2 இன்ச்சு விட்டு கோடு போட்டிருக்கேன். இந்த லைன்லேருந்து நமக்கு தேவையான ஃபுல் பஸ்ட் லென்த்து, ஃப்ரண்ட்டோட ஃபுல் பஸ்ட் லென்த் இங்கே மார்க் பண்ணியிருக்கேன். அதுக்கு கீழே 1/2 இன்ச்சு தையலுக்காக விட்டுட்டு ஒரு லைன் போட்டிருக்கேன். இந்த பஸ்ட் பாயிண்ட் வந்து 11 இன்ச்சுங்கிறது நம்ம டாட் வந்து முடிகிற இடம். இதுக்கப்புறம் நம்ம மார்க் பண்ண வேண்டியது நெக் லென்த்து, கழுத்தோட உயரம், ஆம் ஹோல் லென்த்து. நெக் வித்து இதுக்கு 3 இன்ச்சு தான் கொடுத்துருக்கோம், ஷோல்டர் வித்து 2.5 இன்ச்சு. இங்கே கழுத்தோடைய அகலம் 3 இன்ச்சும், அதிலிருந்து ஷோல்டரோட ரெடி அளவு 2.5 இன்ச்சும் மார்க் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் இந்த பக்கம் நமக்கு கை ஜாயின் பண்ணுறதுக்காக ஒரு 1/2 இன்ச்சு தையலுக்கும், இந்த பக்கம் கழுத்துக்கு தைக்கிறதுக்காக ஒரு 1/4 இன்ச்சு முன்னாடி, இதுதான் நம்ம மார்க் கட் பண்ண வேண்டிய இடம், கட் பண்ணி எடுக்க வேண்டிய இடம். இது வந்து தைச்சதுக்கப்புறம் ரெடி மெஷர்மெண்ட்ஸ் இருக்க வேண்டியது. கழுத்தோட உயரம் வந்து நமக்கு 7 இன்ச்சு எடுத்து வச்சுருக்கோம். அதிலேருந்து ஒரு கோடு போட்டுக்கிறேன். 7 இன்ச்சில் லைன் போட்டுக்கோங்க. நம்மளோட கழுத்தகலம் இங்கே 2.25 கிடச்சிருக்கு. அதே 2.25 இங்கே மார்க் பண்ணிக்கோங்க. இதில் நேராக ஒரு கோடு போட்டுட்டு ஷேப் வரைஞ்சிக்கிறோம். இப்போ இங்கே ரெடி மெஷர்மெண்ட் நமக்கு 6 இன்ச் கிடச்சிருக்கா, அதே 6 இங்கேயும் மார்க் பண்ணிக்கோங்க. இதில் நேராக ஒரு லைன் போட்டுக்கலாம். இங்கே நமக்கு தேவையான ஆம் ஹோல் லென்த்து, ஆம் ஹோல் லென்த்து நமக்கு 6.5 இன்ச் கிடச்சிருக்கு. இதில் நேராக ஒரு கோடு போட்டுக்கிறோம். நம்ம பேக்குக்கு வந்து 1.5 இன்ச் வச்சோம், ஃப்ரண்ட்டுக்கு 1 இன்ச்சு போதும். இதில் 6.5ல் பாதி 3.25 அது மார்க் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் நமக்கு செஸ்ட்டோட ரவுண்டு வந்து 11, வேஸ்ட்டோட ரவுண்டு 9.25. செஸ்ட்டோட ரவுண்டு 11, அதுக்குள்ளே நமக்கு இங்கே ஒரு டாட் வரும், இங்கே ஒரு 1/4 இன்ச் தைப்போம். அதுக்கு சேர்த்து நான் இங்கே 3/4 இன்ச்சு இருக்கேன். 1/2 இன்ச்சுக்குள்ளே தைச்சிருவீங்கன்னா 1/2 இன்ச்சு விட்டால் போதும். இந்த 11.25 இங்கேயும் மார்க் பண்ணி ஒரு கோடு போட்டுக்கோங்க. நேராக ஒரு கோடு போட்டுக்கோங்க. இது முடிச்சுட்டு சைடு ஜாயிண்ட் லென்த்தும் ஹூக் சைட் லென்த்து, ஹூக் சைட் லென்த் 5 வந்திருக்கு, 5 வந்திருக்கு. சைடு ஜாயிண்ட் லென்த் 5 வந்திருக்கு. ஹூக் சைட் லென்த்து இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கணும். ரெடி அளவு 5, அது கூட தையலுக்கு நம்ம 1 இன்ச் சேர்த்துக்கோங்க. ஏன்னா இங்கே ஒரு 1/4 இன்ச்சு இங்கே டாட் பிடிக்கிறக்கும் இங்கே தைக்கிறக்கும் சேர்த்து 1 இன்ச்சு தேவைப்படும். அப்போ 6 இன்ச்சில் மார்க் பண்ணிக்கோங்க. சைடு ஜாயிண்ட்லேருந்து 5.5 ரெடி அளவில் கிடச்சிருக்கு. நமக்கு இங்கேயும் அதே மாதிரி இங்கே ஒரு டாட் தேவை, இங்கேயும் தையலுக்கு தேவை. இங்கே அதனால் இங்கேயும் நான் 1லேருந்து 1.25 இன்ச் சேர்த்து மார்க் பண்ணுறேன். இங்கே நான் 5.5க்கு 6.25 1.25 இன்ச் சேர்த்து நான் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த டாட்டோடைய மெயின் டாட் அளவு கேப் வந்து நம்ம 4 இன்ச் எடுத்திருக்கோம். ரெடி அளவு 4, அப்போ நம்ம இங்கேருந்து 4.5ல் மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா இங்கே 1/4 இன்ச்சில் நம்ம ஹூக் பீஸ் தைப்போம், அதுக்காக விட்டுட்டு நேராக ஒரு கோடு போட்டுக்கோங்க. நமக்கு கீழே தேவை வேஸ்ட் ரவுண்டு 9.25 வரணும். இங்கே நமக்கு 11.25 இருக்குது. அப்போ 10.25 11.25 2 இன்ச் அதிகமாக இருக்குது. அது கூட 1/2 இன்ச் சேர்த்து, இது வந்து பெரிய பஸ்ட்டுங்கிறனால நம்ம உள் டாட் வந்து ஒரு 1.5 இன்ச் கொடுத்தா தான் கரெக்டாக இருக்கும். நான் இங்கே ஒரு 1.5, இங்கே ஒரு 1.5, அப்போ 3 இன்ச்சு டாட்டுக்காக கொடுத்துருக்கேன். இப்போ இந்த எல்லா லைனையும் நம்ம சேர்த்து வரைஞ்சிக்கோங்க.
இப்போ இந்த இடத்துல நம்ம அளந்து பார்க்கணும். நமக்கு வேஸ்ட் லென்த் வந்து 9.25 நமக்கு கிடச்சிருக்கு. இது அந்த இடத்துல கரெக்டாக வருதான்னு பார்க்கலாம். இங்கேருந்து எனக்கு இங்கே 3.5 பாயிண்ட் வந்திருக்கு. இங்கேருந்து எனக்கு கரெக்டாக 9.25 இன்ச்சு கிடச்சிருக்கு. தையலுக்காக கொடுத்து மார்க் பண்ணி கட் பண்ணிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம ஷோல்டருக்காக அரேஞ்சில் தையலுக்கு விட்டுருக்கோம். இதுக்குள்ளே இருக்கிறது ரெடி மெஷர்மெண்ட், கீழே நம்ம தையலுக்காக விட்டுருக்கோம். அதே மாதிரி கழுத்தோட உயரம் மார்க் பண்ணிட்டோம். இங்கே கழுத்து தைக்கிறதுக்காக ஒரு 4 இன்ச்சு முன்னாடி மார்க் பண்ணியிருக்கோம். இது ரெடி ஷோல்டர். இதுக்கப்புறம் கை ஜாயின் பண்ணுறதுக்காக அரேஞ்சு தையலுக்கு விட்டுருக்கோம். ஹூக் சைட் லென்த்து வந்ததோட நம்ம 1 இன்ச்சு சேர்த்து கொடுத்துருக்கோம். அதே மாதிரி சைடு ஜாயிண்ட் லென்த்தையும் நான் 1லேருந்து 1.25 இன்ச் வரைக்கும் நம்ம சேர்த்து கொடுத்துக்கலாம். இந்த மெயின் டாட்டோட அளவு மார்க் பண்ணி நம்ம நேராக கோடு போட்டிருக்கோம். இங்கே வர அதே செஸ்ட்டோட அளவை இங்கேயும் மார்க் பண்ணியிருக்கோம். நமக்கு கரெக்டாக அந்த ஷேப் நமக்கு தேவையான அளவு இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நம்ம வரைஞ்சிருக்கோம். இனி நம்ம அடுத்தது வந்து ஹூக் டாட்டு, ஆர்ம் டாட்டு, சைட் டாட்டு மார்க் பண்ண போகிறோம். ஹூக் டாட்டோட லென்த் வந்து 3 இன்ச்லையும் வித் வந்து 3 இன்ச்சு. அப்போ 3 இன்ச்சுனா இங்கே ஒரு 4 இன்ச்சில் நமக்கு கழுத்து தைக்கிறதுக்காக போயிடும். அதை விட்டுட்டு 3 இன்ச்சில் மார்க் பண்ணிக்கோங்க. இங்கேருந்து நம்ம டாட் பிடிக்க போகிறோம். அகலம் வந்து 3 இன்ச்சில். அப்போ இதுக்கு நேராக ஒரு கோடு போட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் ஆர்ம் டாட் வந்து லென்த்து இங்கேருந்து 6 இன்ச்சும் அதோட நீளம் 4 இன்ச்சும் அளவு ப்ளவுஸ்லேருந்து எடுத்திருக்கோம். 6 இன்ச் எங்கே வருதோ அங்கே மார்க் பண்ணிவிட்டு அதோட நீளம் 4 இன்ச்சு இங்கே நம்ம தையலுக்கு காமிச்சிட்ருக்கோம். அதையும் சேர்த்து 4.25 இன்ச்சு நான் மார்க் பண்ணியிருக்கேன். நேராக இதில் ஒரு கோடு போட்டுக்கோங்க. இது இப்படி டாட் பிடிச்சிக்கோங்க. இதுக்கப்புறம் சைட் டாட்டோட லென்த்து 3.25 அதோட நீளம் 5 இன்ச்சும் அளவு ப்ளவுஸ் வந்து எடுத்திருக்கோம். இங்கே ஒரு 1/2 இன்ச் நம்ம கை ஜாயின் பண்ணுறதுக்காக விட்டுருவோம். அதிலிருந்து 3.25 இன்ச் மார்க் பண்ணிக்கிறோம். இதோட நீளம் 5 இன்ச்சுக்கு. நம்மளோட டாட்டுகளும் எல்லாம் மார்க் பண்ணிட்டோம். நான் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கேன். இப்போ நம்ம இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம பண்ணிட்டோம். இதே மாதிரி பின்னாடி பக்கம் ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்தது இருக்கிற பீஸில் இந்த பக்கம் சைடில் எனக்கு பீஸ் கிடச்சிருக்கு. இதில் நான் கீழே அரேஞ்சிலேருந்து நான் எவ்வளோ தையலுக்காக வேணுமோ அவ்வளோ விட்டுக்கோங்க. ஹூக் பட்டியோட லென்த் வந்து 3.5, சைடு பட்டி லென்த் 3.25, சென்டர் பட்டிக்கு 3 இன்ச் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி ரவுண்டு 9.25 வந்திருக்கு. லோயர் பஸ்ஸில் 9.25 வந்திருக்கு. அப்போ நம்ம இந்த 9.25 தான் ஃபுல்லாக எடுத்துக்க போகிறோம். ஒரு கோடு போட்டுக்கோங்க தையலுக்காக. இங்கேருந்து ரெடி மெஷர்மெண்ட் 9.25 நமக்கு தையலுக்காக ஒரு 1.5 இன்ச்சும் விட்டுக்கோங்க. இந்த ரெடி அளவு இது தையலுக்காக விட்டது. இதில் ஹூக் சைடுக்கு லென்த்து, ஹூக் பட்டி லென்த் வந்து 3.5, அதை இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கலாம். சென்டர் பட்டி வந்து நம்ம டாட் எவ்வளோ கொடுத்துருக்கோமோ அதே அளவு இதுலேயும் மார்க் பண்ணி எடுத்துக்கணும். இதிலேருந்து 3 இன்ச் சென்டர் பட்டி, சைடு பட்டி லென்த் வந்து 3.25. இப்போ இதை நம்ம ஷேப்பாக கொடுத்துக்கலாம். ட்ரா பண்ணிட்டோம். இப்போ இதில் நம்ம தையலுக்காக 1 இன்ச் கொடுத்துக்கோங்க. நம்ம இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட பட்டையும் ரெடி. இனி மீதி இருக்கிற துணியில் நம்ம ஹூக் பீஸும் கிராஸ் பீஸும் எல்லாம் வெட்டிக்கலாம். இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா துணி இருக்குது. இதுலேயே வேணாலும் இன்னும் 2 பட்டியும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.